நேரம் ஆச்சு. ரோஜா இன்னுமா குளிக்கிறா? என்ன என்னன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மாமியார் வீட்ல விருந்துக்கு கூப்பிட்டாங்களோ? அப்புறம் உங்க போலீஸ் மச்சான் என்ன சொல்றாரு? வாங்க மாப்பிள்ள, 2 ஆடு அடிச்சு வச்சிருக்கேன், 4 கோழி அடிச்சு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு 10 நாள் தங்கி இருந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டாப்ல. அதான் வந்துட்டு போலான்னு வந்தேன் சின்ன வாண்டு. குச்சியை பிடிச்சிட்டு நடந்து வந்தாலும் நக்கல் குறையிலையானே உங்களுக்கு? எல்லாம் என் தங்கச்சி கிட்ட இருந்து வந்ததுதாமா. ஓஹோ அப்படி. சரி சரி. விஜிமா, நீ ஏன் பொந்தல மாட்டின எலி மாதிரி இவ்ளோ சோகமா இருக்க? என்னால உன்ன மாதிரிலாம் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்க முடியல சின்ன வாண்டு. ஜோஸ்பின் நடிக்கிறாளா? என்ன அது சும்மா சொல்லுதுனே. நான் ஏன் நடிக்க போறேன்? நான் எப்போதுமே ஒரே மாதிரியே தானே பேசுவேன். அதானே, ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒன்னும் இல்லப்பா. என்னாச்சு உங்களுக்கு? ஜோஸ்பின் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இது எப்போதுமே இப்படிதான். அவங்க வீட்டுக்காருக்கும் இதுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குமா, உடனே சோகமாயிடும். அந்த ஆள் ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ திட்டணும்னு சொல்லிட்டு இதுவும் இப்படியே சோகமா உட்காந்துருக்கும். இதுதான் தினமும் நடக்கும். அதனாலதான் அப்படி இருக்கு. அக்கா நீங்க சொல்லுங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன, நான் தான் சொல்றேன்லண்ணே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சின்னமாண்டு, நீ போய் ஒரு எட்டி பாத்துட்டு வாங்க. ரோஜா குளிச்சுட்டாலான்னு மட்டும். ஷூ, அந்த ரோஜாவை பார்க்காம வராது போலயே. இப்போ எப்படி இந்த அண்ணன் இங்க இருந்து கூட்டிட்டு வரது? ஐடியா. என்னது வைப்ரேட் ஆகுற மாதிரி சவுண்ட் வருது? இல்லையேமா. என் போனு தானே. யாரு? அண்ணா, நம்ம செம்பு கூப்பிடுதுனே. ஹலோ செம்பு. என்ன செம்பு சொல்ற? அப்படியா? ஐயோ இரு செம்பு, நான் உடனே வந்துடுறேன். இரு. ராசானே கூட்டிட்டு வரேன். இந்த வர. ஜோஸ்பின் என்னாச்சு? அண்ணா, செம்பு பாத்ரூம்ல வலிக்கி விட்டு கீழே விழுந்துருச்சானே. இது அக்கா கீழே விழுந்துட்டாங்களா? ஐயோ. ஆமாண்ணே, சீக்கிரம் வாண்ணே, செம்பாக்காவை போய் பார்க்கலாம். சரி வா. அக்கா ரோஜா வந்தானா நான் ரோஜாவை வந்து பார்க்க வந்தேன்னு மட்டும் சொல்லிருங்கக்கா. முடிஞ்சா மாடிக்கு வர சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் அண்ணன் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் நம்ம வீட்டுக்கு வரேன்க்கா. சொல்றேன்ப்பா. அண்ணே வாணி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்னவாண்டு இரு, நானும் வரேன். நானும் செம்பாக்காவை வந்து பார்க்கணும். ரொம்ப பெரிய அடிலாம் இல்லல. விஜயக்கா, செம்பாக்காக்கு ஒன்றும் இல்லை. நான் சும்மா போய் தான் சொன்னேன். ராஜா அண்ணனை இங்க இருந்து கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏமா இப்படி விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் உயிரோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் பொய்ன்னு ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. நானே ரோஜாவை காணோம்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். கஷ்டத்து மேல கஷ்டமா கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க போய் சொல்லி. ஏக்கா சாரிக்கா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கும் ராஜா அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு. அவர்கிட்டயும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாங்க என்னதாக்கா பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாரும் போட போங்க. எரிச்சலா இருக்கு எனக்கு. ஏக்கா சாரிக்கா, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். அப்பா யாரும் பார்க்கல. கார்த்திக். கண்மணி. என்ன கார்த்திக், ஏதோ திருட்டுத்தனமா வந்து எடுத்துட்டு திருட்டுத்தனமா போற மாதிரி போறீங்க? எங்க போறீங்க? இல்ல கண்மணி, அவசரமா ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன கூப்பிடாமே போறீங்க? இல்ல, நீ ரோஜா சிஸ்டரை தேடுற அந்த டென்ஷன்லயே இருந்தியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். இல்லையே கார்த்திக், நீங்க சொல்லாமலாம் போக மாட்டீங்க. என்ன கார்த்திக், வேற எங்கேயும் போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் பார்ட்டியா? சேச்சா கண்மணி, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குற? தெரியும் தான், இருந்தாலும் புதுசா பழக்கிக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். சேச்சா அப்படிலாம் இல்ல. கண்மணி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். காரு அங்க கோவில் பக்கத்துல நிப்பாட்டி இருக்கேன். நான் கார்ல போயிட்டு வரேன். இன்னைக்கு நைட்டு வந்துருவேன். எமர்ஜென்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களால எப்படி வர முடியும்? எவ்வளவு நாள் வேணா ஆகலாம்ல. கண்மணி, ப்ரொஃபஷனலா வெளியே போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நிப்பாட்டி பேசாத. எனக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது பர்சனலை கொண்டு வர பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் கார்த்திக், ஐ எம் சாரி. தட்ஸ் ஓகே. சரி, நான் கிளம்புறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோஜா சிஸ்டர் மேட்டர் பத்தி பேசுவோம். சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே கண்மணி, பாய். பாய். மீனு சங்கரா கெளுத்தி பாறை மீன் ஜிலேபி மீன். என்ன சீதாக்கா, எப்போதும் ஞாயிற்றுக்கிழமையில தான் மீன் வித்துட்டு வருவீங்க. இப்ப வார நாட்கள்லயும் மீன் விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கண்மணி, கல்யாணம் நிச்சயம் இருக்கா என்ன? கல்யாணமா? ஏன்கா? இல்ல, ராத்திரி எது பகல் எதுன்னு கூட தெரியாம சுத்துறியே, அதான் கேட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாமா, அதுதான் மீன் எடுத்துட்டு வரேன். ஓஹோ அப்படியா, அது கூட என்னக்கா சொன்னீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா கண்மணி, விடியங்காத்தாலேயே கடல்ல பிடிச்ச மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கிக்கிறியா? இல்லக்கா வேண்டாம். அக்கா எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். சரிம்மா. மீனு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? அதான் கார்த்திக் இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடுறாரா? போன வாரமும் இதே ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு போனாரு. என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. பேசாம நம்ம ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிடுவோம். கார்த்திகை ஃபாலோ பண்ணி போனா அவர் எங்க போறான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அக்கா அக்கா. தம்பி
என்னப்பா ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? அக்கா நீ கீழே விழுந்துட்டதா சொல்லி ஜோஸ்பின்க்கு ஃபோன் பண்ணல. இப்ப எப்படிக்கா இருக்கு? நீ என்ன பூண்டு உரிச்சிட்டு இருக்க? கீழே விழுந்துட்டேனா? நானா? அதானே. ஆ அம்மா காலு. ஐயோ போச்சு. வலிக்குது. ஐயோ அக்கா என்னாச்சுக்கா? அக்கா செம்பு எப்படியாவது சமாளி. நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்த. போட்டு கொடுத்துறாத. ஆமா தம்பி, அந்த கிச்சன்ல தான் தண்ணி ஊத்தி கிடந்திருக்கு. அது தெரியாம வலிக்கி விட்டுருச்சுப்பா. என்னக்கா நீ பார்த்து வரக்கூடாதா? சரி வா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லனா கார்த்திக் இருந்தாரே கூப்பிடுங்க, அவரை ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிடட்டும். தம்பி அப்படி ஒன்றும் பெரிய அடியெல்லாம் இல்லப்பா. லைட்டா காலு மட்டும் சுளுக்கிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்ல. இல்லக்கா எதுக்கும் ஃபுல்லா செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அண்ணே அதெல்லாம் செம்பு ஸ்ட்ராங் பாடினே. அதெல்லாம் அசைக்கணும்னா ஜேசிபி தான் வரணும். இல்ல ஜோஸ்பின். தம்பி அதெல்லாம் நான் சொல்றேன்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ போய் உட்காரு. நான் நிறைய பூண்டு இஞ்சிலாம் போட்டு சூப்பு வச்சிட்டு இருக்கேன். ஆட்டுக்கால் சூப்பு. உனக்காக தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இங்கே உட்காந்து குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கு, சரியா? இல்லக்கா ரோஜாவை பார்க்காம என்னால தூங்க முடியாது. நான் இப்ப அங்கதான் போயிட்டு வரேன். ஆனா அவ குளிச்சிட்டு இருக்கான்னு அவங்க அண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நீ கீழே விழுந்துட்டதா சின்னமாடு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா. நான் அவளை ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. மறுபடியும் முதல்ல இருந்தா மாமா மறுக்கையா. யோ மிஸ் பண்ணிட்டேனே. என்ன இவரு சிக்னல்ல கூட நிக்காம இவ்வளவு ஸ்பீடா போறாரு? என்ன பண்றது? நான் எந்த ரூட்ல போய் அவரை பிடிப்பேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்படி விட்டுட்டேனே. மிஸ்டர் ஆதித்யா, கொஞ்ச நாளாவே உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீங்க பண்ண சம்பவம் அப்படி. அதுக்கு உங்களுக்கு டிட் ஃபார் டாட் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பேக் ஃபயர் அடிச்சோம். ஆமா யாரு நீங்க? நான் தான் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸோட அட்மின் அனுஷா சுரேந்தர். ஆங்கிரி பேர்டா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நானும் ஒரு பொண்ணு தான். என்கிட்ட உங்களோட வேலையை காமிச்சிங்க, அப்புறம் ஆங்கிரி பேர்ட் கேம்ல எல்லாரையும் பறக்க விடுற மாதிரி உங்களை சுக்கு நூறா தெறிக்க விட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஏற்கனவே என்னோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க ஆங்கிரி பேர்ட் கேம் விளையாடி தான் இப்படி வந்து மல்லாக்கப்படுத்து கிடக்குறேன். இதுல நீங்க வேற புதுசா என்னத்தை தெறிக்க விட போறீங்க? ஆமா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே நீங்க ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு போதும். அதான் அது மாதிரிலாம் ரொம்ப பட்டு பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க இல்லையா? சரி உங்களுக்காக ஒரு நல்ல வரமா கொடுக்கலாமேன்னு வந்தேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க. எனக்கு இந்த ஒரு வாரம் மகாசங்கமம் பண்ணீங்க இல்லையா, அத மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே டைம் டிராவல் பண்ணி அங்க போய் நான் ரோஜாவை வச்சு செஞ்சிருவேன். ராஜாவை இன்னும் ஜெயிலே போட்டு அடைச்சு வச்சிருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் வாங்கி மேலே போகணும். அவங்க 2 பேரும் கஷ்டப்படணும். அது மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுக்குறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆதித்யா, உன்னை படைச்ச எனக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு ஜென்மத்தை போய் படைச்சேன்னு ஏன் இவ்ளோ ஈகோவா இருக்க? மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டியா? எல்லா பொண்ணுங்களும் என்னோட லைஃப்ல விளையாடுவாங்க, நான் மட்டும் எல்லாருக்கும் நல்லது நினைச்சிட்டே இருக்கணுமா? எல்லா பொண்ணுங்களும் உன்னோட லைஃப்ல விளையாடல. உன்னோட ஈகோவால உன்னோட திமிருத்தனத்தால நீ தான் எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் விளையாடிட்டு இருக்க. சரி இப்போ உனக்கு பொண்ணு தானே பிரச்சனை. அதே பொண்ணால உன் லைஃப்ல நல்லது நடக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அப்படின்னா புரியல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெட் கலர் சுடிதார்ல எல்லோ கலர் ஷால் போட்டுட்டு ஒரு பொண்ணை நீ பாப்ப. அந்த பொண்ணு தான் உன் லைஃபையும் மாத்த போறா. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். அப்படிலாம் எனக்கு வரம் கொடுத்துறாதீங்க. நான் இப்படி இருந்துக்கிறேன். இல்ல நீ இப்படி இருந்தனா ரோஜாவையும் ராஜாவையும் சேர விட மாட்ட. உனக்கு யாரையாவது கொண்டு வந்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஷோ சரி, நாங்க சொன்னா கேட்கவா போறீங்க? உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ண போறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. உங்க சேனல் உங்க கதை, நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல நீ ரொம்ப வாய் பேசுற. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா கொண்டு வரலாம்னு நினைச்சேன். நீ ரொம்ப வாய் பேசுறதுனால உனக்கு ஏத்த பஜாரி பொண்ணாவே கொண்டு வரேன். ஆத்தாடி வேணாப்பா சாமி, என்னாலலாம் முடியாது. நீங்க பொண்ணே கொண்டு வர வேணாம். என் வாழ்க்கை இப்படியே போனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஏதோ சொன்னீங்களே நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெட் கலர் சுடிதார்னு, அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரு தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு அவளை திறமை இருந்தா நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவளை பார்க்கும்போது அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ.
நான் வேணா கொஞ்சம் க்ளூ கொடுத்துட்டு போறேன், நீ வேணா யோசிச்சுட்டே இரு. என்ன மக்களே, நேம் கெஸிங் கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்டா தமிழ் மொழிக்கு விளையாண்டது, மறுபடியும் நம்ம விளையாடலாமா? நாளைக்கு ஆதித்யாவோட லைஃபை மாத்தி அமைக்கிறதுக்காக ஒரு அழகான பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆக போறாங்க. அவங்களுக்கான நேம் என்னன்றதை நம்ம கெஸ் பண்ணுவோமா? நான் க்ளூ தரேன், நீங்க வழக்கம் போல கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்களுக்கும் 2 பேரு, அதாவது தமிழ் மொழி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அது மாதிரி 2 நேம் வந்து வரும். இப்போ வந்து க்ளூ என்னன்னா, யாருக்கும் எட்டாத சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாரோட இருட்டான வாழ்க்கைக்கும் பிரகாசமாக ஒளி தருபவள் இவள் யார்? ஸோ இந்த க்ளூவை வச்சு, அதாவது இது ஒரு கவிதை, இந்த கவிதையை வச்சு நீங்க 2 நேமையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 2 நேமுமே இந்த கவிதைக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப தூய்மையான தமிழ் பேரு. ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்க யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்ல போறீங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு கெஸிங்ல சந்திக்கலாம். நான் இப்ப ஆதித்யா கிட்ட போறேன். ஆதித்யா, ஆதித்யா, தூங்கிட்டான் ஃப்ராட் பையன். ஒருவேளை ரெட் கலர் சுடிதாரையும் எல்லோ கலர் ஷாலையும் வச்சு கனவு கண்டுட்டு இருப்பானோ? சரி சரி, நடத்தட்டும். வரட்டா.